ஸோ சில குட்டீஸ் வெல்கம் பேக் டு கேஸ் கேமிங் 2 இதுதான் நம்ம சேனலில் ஒரு ஃபஸ்ட் வீடியோ. இந்த கேம் பார்த்திங்கன்னா செலண்ட்ரினா. ஸோ நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒன்லி ஹாரர் கேம்ஸ்க்கு மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்பவே டெரராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ மறக்காம இந்த வீடியோஸ் இப்போ நான் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வீடியோவுக்கு போகிறதுக்கு மறக்காமல் லைக் போட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த என்னது ஃபார்ம் அந்த வேர் ஹவுஸை சூஸ் பண்ணியிருக்கோம். அது நம்ம ஈஸி மோட் ப்ளே பண்ண போகிறோம். இந்த கதவு பார்த்திங்கன்னா இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, கதவு லாக்கில் இருக்கும். நம்ம 6 பொருளை கண்டுபிடிச்சி வந்தால் தான் நம்ம கதவு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த 6 பொருளை தான் இங்கே வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அங்கே போகலாம். குறுக்கு இந்த செலண்ட்ரினா வரக்கூடாது. இது வரைக்கும் எனக்கு ஹாரர் கேம்னால கொஞ்சம் பயமாக இருக்கும். பட் ஒரு ஃபன்னுக்கு தான் விளையாடுவேன்னு சொல்கிறதுக்குள்ளே செலண்ட்ரினா வந்துட்டா. ஸோ அது வந்து ஒரு ஃபன் இருக்கும் மக்கள். இந்த ஹாரர் கேமில் ஒரு த்ரில் இருக்கும். பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு த்ரில் இருக்கும். ஸோ அதுக்கோசம் தான் நம்ம அந்த கேம்குள்ளேயே நம்ம உள்ளே வந்தது. ஆக்சுவலாக அது ஏன் வந்து த்ரில் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, உண்மையிலேயே வந்து அந்த ஹாரர் கேம் விளையாடுறதுக்கு ஒரு ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு த்ரில்லிங்காக ரொம்ப ஒரு சேசிங்காக இருக்கும். பேசிட்டு வரதுக்குள்ளே ஒரு சாவி நம்மளுக்கு கிடச்சிச்சு. நான் சொன்ன மாதிரி ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த த்ரில்லுக்கோசம் நான் ஹாரர் கேம் ப்ளே பண்ணுவேன். அதில் தான் நம்ம வந்து செலண்ட்ரினாவை ப்ளே பண்ண ஆரம்பித்தோம். இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவ்வளோவாலாம் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு வாட்டி விளையாண்டேன். ஸோ அதோட இப்போ தான் விளையாடுறேன். ஸோ ரொம்பவே எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. சரி, குறுக்கு செலண்ட்ரின் எங்கேயும் வந்துடக்கூடாது. இங்கே வந்து நம்ம 6 பொருளில் வந்து ஒரு பொருள் கலெக்ட் பண்ணிட்டோம். சரி ப்ளீஸ். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அடுத்த ரூமுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடலாம். இந்த ரூமில் ஒரு சாவி கிடச்சிச்சா, இதுவே ரொம்ப பெரிய விஷயந்தான். சரி, ஓகே. அங்கே எதிர்க்க ஒரு ரூம் இருக்குது. அங்கேன்னு இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துடுவோம். இங்கே எதுவும் இல்லை. சரி, ஓகே. இது உள்ள போவோம். பாடா, அங்கே ஒரு சாவி இருக்குது மக்கள். நம்மளுக்கு தேடுற இடமா சாவியாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு எல்லா பொருளும் சீக்கிரம் கிடச்சிரும்னு தோணுது. ஏன்னா இது வரைக்கும் செலண்ட்ரினால் அப்படி கொடுக்க மாட்டானுங்க, பொருளை அலைய விடுவானுங்க. சரி, ஓகே. இந்த கேம் எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா எனக்கு செலண்ட்ரினா கேம் பொறுத்த வரைக்கும் பொருளுக்கெல்லாம் அலைய விடுவானுங்க. இல்லைனா அது யூஸ் பண்ணுற இடத்துக்கும் அலைய விடுவானுங்க. இங்கே யூஸ் பண்ணுற இடம் எக்ஸிட் எங்கே இருக்குது. பரவாயில்ல மக்களே, பாருங்கள். சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 1 நிமிஷம் ஆயிருக்குமான்னு தெரியல. அதுக்குள்ளே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3வது பொருள் கிடச்சிச்சு. இன்னும் 3 பொருள் தான் இருக்குது சில குட்டீஸ். சரி, ஓகே. இப்போ உள்ளே போடும் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க போவோம். எவ்வளோ நேரம்ப்பா 4 பாருங்கள் மக்கள். எங்கள் பக்கத்துலேயே இது வந்து இருக்குது. 4 பொருள் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. சூப்பர் மக்கள். இன்னும் 2 பொருள் தான் இருக்குது. நம்மளுக்கு பொருள் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிது. ஆனால் அந்த கேம் வந்து நம்ம செலண்ட்ரினாக்கு தான் கொஞ்சம் பயப்படணும்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவள் வந்துட்டா. ஆக்சுவலாக இந்த கேம் பார்த்திங்கன்னா செலண்ட்ரினா தான் வந்துட்டா அப்படின்னா ஒன்று நீங்கள் கீழே குனிஞ்சிருங்க, இல்லை சைடில் திரும்பிடுங்க. ஏன்னா இதை பொறுத்த மற்ற கேம் வந்து பிளட்டு. இந்த கேம் பொறுத்தவரைக்கும் ஒரு பிக்சர் மாதிரி இது பார்த்தீங்க. செலண்ட்ரினா ஒரு பிக்சர். அந்த பிக்சர் இந்த ஸ்க்ரீன் கவர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பேசிட்டு இந்த கேப்பில் வந்து இங்கே வந்துட்டோம். சரி, இங்கே ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே இன்னும் 2 பொருள் கிடைக்கணும் மக்களே. 2 சாவி கிடச்சிச்சின்னா தப்பிச்சு ஓடுருவேன். கிடைக்க மாட்டேங்குது. எப்போ கிடைக்கும்னு தெரியல. சரி, போவோம். அப்புறம் என்னென்னா, ஓகே. அப்புறம் வந்து நம்ம செலண்ட்ரினாலேயே இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பார்ட் போடலாம். நான் 4 இடம் கொடுத்துருக்கானுங்க. அதில் ஒரு ஃபஸ்ட் இடம் தான் நம்ம ப்ளே பண்ணுறோம். இன்னும் நம்ம இதில் 4 பார்ட் போடலாம். நெக்ஸ்ட் வீக்கில் நான் போட ஆரம்பிச்சிடுவேன். ஸோ மறக்காம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்படியே வந்து இந்த கேம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. இந்த கேம் உண்மையிலே செம்மையாக இருக்கும். நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் மொபைலில். உங்களே செம்மையாக என்ன பொறுத்தவரைக்கும் கிராஃபிக்ஸும் செம்மையாச்சு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா கிரானி, செலண்ட்ரினா, ராப்ளாக்ஸ் இது 3மே கலந்து ஒரு கேமாக தான் இது கொடுத்துருக்கானுங்க. உண்மையில் ராப்ளாக்ஸில் தான் இந்த மாதிரி கொடுப்பானுங்க. ஐஸ்கிரீம் கூட. ஸோ இதெல்லாம் கலந்து ஒரு கேமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். சரி, ஓகே. நம்ம பேசிட்டே இந்த கேப்பில் நம்மளுக்கு 6 பொருள் கிடச்சிச்சு. அதை சந்தோஷப்பட முடியாமல் பார்த்தா கரெக்டாக வந்துட்டா. சரி, ஓகே. இப்போ நம்ம எக்ஸிட்டை நோக்கி ஓடிட்டுருக்கோம் மக்களே. எக்ஸிட் எங்கே விட்டேன். சரி, ஓகே. ஏதோ குத்து மதிப்பாக போவோம். வந்துடும் எக்ஸிட்டை கண்டுபிடிக்க தான் ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும் போல இருக்கு. சரி, பார்த்துக்கலாம். அண்ட் வந்து இல்லை நம்ம ஃபேஸ் கேம் அவ்வளோ வைக்கல. ஏன்னா நம்ம வந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் போனால் ஃபேஸ் கேம் போடுறேன் நான். ஸோ பார்ப்போம் சப்ஸ்கிரைபர்ஸ் வருதான்னு. சரி, ஓகே. அப்படி இந்த வீடியோக்கு நல்லா ரீச்சை காட்டுங்க. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண முடியலனாலும் ஒரு ப்ரெஸ்ஸர் போட்டு போங்க வீடியோக்கு. சரி, ஓகே. ஓகே. இப்போ வந்து நேராக போய்கிட்ருக்கோம்.
இந்த பக்கம் தான் வந்து நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம இந்த வாட்டி எப்படியே நேராக போகணும். நம்ம எந்த ரூமில் போகலாம் அவ்வளோ கன்ஃபியூஷன். அவ்வளோ ஒரு 4-5 ரூமில் தான் நம்ம போகணும். ஒரு 3-2 ரூமில் போயிருப்போம், அவ்வளோதான். மற்றபடி வேறு நிறைய ரூமுக்கெலாம் போனதில்லை, அதனால நமக்கு கன்ஃபியூஷனே ஆகலை. சரி, அது மாதிரி தான் நமக்கு பொருளும் கொஞ்சம் ஈஸியாக கிடச்சிச்சு மக்களே. நான் நினச்சேன் உள்ளே வரத்துக்கே இவ்வளோ நேரம் ஆகுதே, வரத்துக்கு பொருள் கிடைக்க லேட் ஆகிடுன்னு. சரி ஓகே, அந்த மாதிரிலாம் இது கொடுக்கல. ஓகே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சீக்கிரம் டைம் இல்லை. ஓகே, இங்கேயோ வந்திருக்கோம் மக்களே. இங்கே இருங்க, இங்கே தான் எக்ஸிட்டா? இங்கே எக்ஸிட் இருக்கா? ஓகே, இங்கே எதுவும் போதும். எக்ஸிட் மக்களே. சரி ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பார்த்தா நாங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.